யாருக்குமா இங்கே பர்சனல் லைஃபு எல்லாம் பர்ஃபெக்டாக 100% செட் ஆகிருக்கு. இப்படி ஒரு கண்ணிய குறைவான வார்த்தை தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. விஜயை திட்டுறதுனா விஜயை திட்டுவோமா? நம்ம ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நம்ம உண்டுலன்னு பண்ணலாம். குஷியானந்த உண்டுலன்னு பண்ணுங்க, ஆதவர்ஜனை உண்டுலன்னு பண்ணுங்க, நிர்மல்குமாரை உண்டுலன்னு பண்ணுங்க, தாவேக்காவே உண்டுலன்னு பண்ணுங்க, தாவேக்க தொண்டர்களே உண்டுலன்னு பண்ணுங்க. அதுக்கு எல்லா தார்மீகமும் நமக்கு. அத்தக்க பாஜகவில் பர்சனல் எடுத்தோம்னா நாரி நலமொழி எல்லாரோட பர்சனலும் அவ்வளோ கேவலமாக கன்றாக கந்தரகோலமாக இருக்குது. விஜய் என்ற திரைக்கலைஞன் எனக்கு பிடிக்கும். விஜய் பண்ற அரசியல் கோமாளித்தனம் இந்த 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 வேலையெல்லாம் எரிச்ச முடியுது. இவங்க பண்ணுற இல்லாத வேலையெல்லாம் 6 மணி நேரம் அவன் தளபதியை பார்க்க தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, நிற்பீங்களா? அப்படி நிற்போம் அப்படின்னு. டேய் என்னடா பேசுறீங்க மறுபடியும் ஃபஸ்ட்ல இருந்து? அப்போ அந்த டிக்னிஃபைட் இருக்காது. உங்களை அன்கண்ட்ரோல்டு பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கள சிவிலைசேஷன் பண்ணணும். அது ரொம்ப நாளாகும். இன்றைக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. வணக்கம் சார். வணக்கங்க. சேலம் மாவட்டத்தில் நேற்று விஜயோட பரப்புரை நடந்துச்சு. அதில் ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. முதல்ல திருசாவிடம் இருந்து வெளியே வாங்க அப்படின்ட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பிஜேபிக்காரவங்க அவங்களோட நாகரிகத்தில் பேசுகிறாங்க, அவ்வளோதானே. நயினார் நாகேந்திரன் அவர் எங்கெங்கே இருந்தார், அவரோட குடும்பம் என்ன, பெரிய பின்னணி உள்ளவர் தான். அவர் ஏடிஎம்கே இருந்தவர். பட் அவர் அவர் ஒரு சீனியரு, ஒரு கட்சியோட தலைவர். அப்படி ஒரு கண்ணிய குறைவான வார்த்தை தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. விஜயை திட்டுறதுனா விஜயை திட்டுவோமா? நம்ம ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நம்ம உண்டுலன்னு பண்ணலாம். குஷியானந்த உண்டுலன்னு பண்ணுங்க, ஆதவர்ஜனை உண்டுலன்னு பண்ணுங்க, நிர்மல்குமாரை உண்டுலன்னு பண்ணுங்க, தாவேக்காவே உண்டுலன்னு பண்ணுங்க, தாவேக்க தொண்டர்களே உண்டுலன்னு பண்ணுங்க. அதுக்கு எல்லா தார்மீகமும் நமக்கு இருக்குது. காரணம் அவங்க கட்சின்னு வர்றாங்க. என்ன ஆள வர்ற நீ, என்ன ஆள வரக்குள்ளே உன்னை நான் எல்லாம் செய்வேன், ஓட்டு போடுன்றாங்களே, அட்டாக் பண்ணுவேன். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலையும் குடும்பத்தையும் பேசுகிறது ஒருபோதும் நம்ம அதை என்டர்டெயின் பண்ண முடியாது. அவர் சில பேர் அவங்க மனைவி சங்கீதாவோட இல்லை அப்படின்றாங்க. அது அவர் பொண்டாட்டியோட இருக்கணுமா இல்லை திரிஷாவோட இருக்கணுமா அவர் டிசைட் பண்ணணும். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். பர்சனல் லைஃப் பார்த்தாக்க பாஜகவில் பர்சனல் எடுத்தோம்னா நாரி நலங்குழிஞ்சு போயிடும். எல்லாரோட பர்சனலும் அவ்வளோ கேவலமாக கன்றாக கந்தரகோலமாக இருக்குது. ஓகே, நம்ம அதை இப்போ ஹெச்ராஜா அண்ணன் இருக்கார், அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் செத்து போட்டோம் அப்படின்னு வேண்டுவியா? இல்லை. அவர் கை காலெலாம் இழுத்துட்டு போயிடணும்னு வேண்ட முடியுமா? இல்லை. அரசியல் என்பது அவர் வைக்கிற கருத்தியல் நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஹைகோர்ட் ஆகுது, மயிராகுதுன்னு கேட்குறது, ஒரு பர்ஃபெக்ட் ஒரு நாட் கொஸ்டின், ஒரு ஆன்டி இண்டியனுங்கிறது, இதுதான் நமக்கு கண்டென்ட்டை ஒழிய அவர் தனிப்பட்ட ராஜா மீது எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் பிஜேபியை சார்ந்த ராஜா மீது நம்ம கருத்து ரீதியாக பேசலாம். அவர் உடம்பு சரியில்லை, அவர் ஆரோக்கியமாக வரணும், முதல்வர் வரையும் பார்த்துட்டு வர்றாரு. எதிர்கட்சி முதல்வரை கழுவி ஊற்றிருக்காரு ஹெச்ராஜா. பேர் சொல்லி திட்டுவார். கம்பேரிட்டிவ் அவங்க அப்பாவோட இவர் மோசமானவரெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் போய் பார்க்குறாரா இல்லையா? அதுதானுங்க நாகரிகம், அதுதானுங்க பண்பாடு. உடல்நிலை சரியில்லைனா போய் பார்க்கணும், எடுக்கணும், வைக்கணும், இதுதான் நாகரிகம். வீட்டில் உள்ளவங்களை திட்டுறது இதெல்லாம் நல்ல நாகரிகம் கிடையாது. சில பேர் ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வீட்டில் உள்ளவங்களை பேசுகிறாங்க, பர்சனல் லைஃப்பை பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன்னு. நான் அவங்க பேரை கூட சொல்ல விரும்பலை. அது அழகு இல்லை. அவங்களோட பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது. நிலவு போன்றவர்களும் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு பக்கம் இருக்கும். ஹிட்லர் சொன்னது. யாருக்குமா இங்கே பர்சனல் லைஃபு எல்லாம் பர்ஃபெக்டாக 100% செட் ஆகிருக்கு? துறவியாக போனவங்க மேலேயே 1000 குற்றச்சாட்டுகள் இங்கே வைக்கிறோமா இல்லையம்மா? கண்டிப்பாக. அவங்க துறவின்னு சொல்கிறாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம். என்ன காரணம்? இங்கே கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது. நம்ம கடவுளாக பார்த்தா கடவுளாக பார்த்துட்டு அதை விட்டுறணும். அவங்க கடவுளுடைய பிறப்பு அதை கிண்டல் கேலி பண்ணுறது வேலை இல்லைன்னு சொல்ல வர்றேன். எனக்கு நயினார் நாகேந்திரன் பேசுகிறது உண்மையிலேயே வருத்தம் அளிச்சுது. பிகாஸ் அப்படி பேசக்கூடாதுல்ல. நீங்கள் சீனியர், இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, என்ன வேணுமோ சொல்லலாம், வீட்டை விட்டு வெளியே வரட்டும், நல்ல பாயிண்ட் தான். அதான் விஜய் அவர்கள் அதுலேயே பதில் கொடுத்தார்ல சார், நான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கேன், எந்த வீட்டை விட்டு வெளியே வர சொல்கிறீங்க, என் வீடு எதுன்னு தெரியுமான்லாம் கேட்டிருக்காருல. இது ரொம்ப தப்பு. இந்த விளக்கம் தப்பான விளக்கம். அவர் சொன்னது வீட்டை விட்டு வெளியே வாங்க, திருசா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு அவர் நயினார் நாகேந்திரன் அவர் வயசுக்கு சொல்லிடக்கூடாது. பட் அந்த கட்சி அப்படி தான் பேசுவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் விஜய் அதுக்கு திருப்பி அரசியலுங்கிறது
அதுக்கெல்லாம் பதிலளிக்க கூடாதுமா. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கண்டும் காணாதமா சிலதை அப்படியே தள்ளிவிட்டு போயிடணும். அதை நம்ம கோட்டச்சாமிகிட்ட கேட்டாங்க. யார்? செங்கோட்டையன் ஐயாட்ட. அவர் அதெல்லாம் ஒரு கட்சி, அவரெல்லாம் ஒரு ஆளுட்டு அப்படின்ட்டாப்புல ஒரே வார்த்தையில். ஏய் வடிவேலு என்னடா பொசுக்குன்னு பேசிவிட்டேன் இப்படி, அண்ணன் நான் இப்படி பொசுக்குன்னு பேசிவிட்டேன்னு. அதெல்லாம் ஒரு கட்சி ஆளுன்னு. ஏன் அவங்களோட தான் கூட்டணியில் இருந்தாங்க பிஜேபி. அப்போ கண்டெஸ்ட் பண்ணாமல் போயிட்டாங்களா என்ன? இங்கேருந்து போனவர் தான். அது வேணா ரைட், அவர் பர்சனல் இன்னமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு கட்சி, அது பொதுவாக நம்ம திட்டுறது தான். பிஜேபியை பாலியல் ஜல்ஜா கட்சின்னு திட்டுறது தான். அவர் ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னா அவரை பற்றி தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. கோட்டச்சாமி விசாரித்தா தான் தெரியும் என்ன சம்பவம்னு. சொல்லணும்னா அவர் மயக்க கட்டால தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவர் செல்ஃபி எடுக்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு என்ஜாய்ஃபுல்லாக வாடுறாருமா. செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல. இங்கே ஏடிஎம்கில் யாரும் கட்சியை போட்டோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் சும்மா என்னப்பா கையை முடுத்திட்டு வர்றாம்பாங்க. இப்படி எடுனேன் இப்படி எடுனேன், தோல் மேலே கை போடனேன், அண்ணன் மேலே ஒரு வாட்டி போடுறாரு, இடுப்பில் இப்படி நின்று ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுக்க போயிட்டு இருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட்லாம் அட்டன் பண்ண மாட்டார். இப்போ சீமான் அவர்களும் கட்சி தொடங்கி நல்லபடியா போயிட்டு இருக்காரு. ஆனா அவரோட பர்சனலும் விஜயலட்சுமி வச்சு நிறைய பேசப்பட்டுச்சு இல்லை சார்? என் வீடியோ இது வரைக்கும் எல்லாமே இணையதளத்தில் இருக்குமா. நான் ஒன்றை கூட சீமான் விஜயலட்சுமி வந்து நான் இப்போ தவறாக பேசுனதில்லை. அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து வந்துட்டார். அப்போ இன்னமும் வந்து நம்ம வந்து விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்குது நல்லாவா இருக்குது. சீமான் ஒரு விளக்கம் சொன்னார். என் பையன்லாம் பெரிய பையன் ஆகிட்டான், ஸ்கூலுக்கு போகிறான், நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி அப்படின்றது அந்த கார்னரில் தான் நம்ம பேசுகிறோம். ஒரு அன்பாக பழகுறீங்க. அவரே சீமானே சூப்பராக ஒரு விளக்கம் சொன்னார். செம ஸ்டாண்டுமா சீமான் எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம். இதே கேள்வியை வச்சாலுமே ஒரு பதில் சொல்லுவாருமா. நீங்கள் முதல்ல விஜயலட்சுமி வீட்டில் வெளியே வாங்கினாலும் சீமான் பதில் சொல்கிறாரு. அது எப்படி அது? ஆமாம்மா, அப்படியே குத்த வச்சுருந்து போனேன், சோளக்காட்டில் ஊற்றிட்டு போனேன், வந்தாங்க இருந்தாங்க போனாங்க, இப்போ என்னன்ட்டார் பட்டார்னு முடிஞ்சு போச்சு. டாட். திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரேன்னா சொல்ல வேண்டியதுதான். திரிஷா என்னுடைய நல்ல நம்பி, நண்பன் நம்பியா, தோழா தோழி, நல்ல தோழி இருக்கிறேன், போனோம் என்ன முடிஞ்சு போச்சு. அதை ஏன் விளக்கம் அளிக்கணும்? எதுக்கு அளிக்கணும்? எதுக்கு? இல்லை இல்லை, நான் அதான் சொல்கிறேன். எனக்கு விஜயை பிடிக்கும். அவன் விஜயோட அரசியல் எனக்கு பிடிக்காது. அதை தெளிவாக பதிவு பண்ணிடுறேன். விஜய் என்ற திரைக்கலைஞன் எனக்கு பிடிக்கும். விஜய் பண்ணுற அரசியல் கோமாளித்தனம், இந்த 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 வேலையெல்லாம் எரிச்ச முட்டுது. இவங்க பண்ணுற இல்லாத வேலையெல்லாம் அது ஏன் விளக்கம் அளிக்கணும்? அது என்னோடய பர்சனலுமா. நான் பேசுகிற வீடியோ நல்லா இருந்தால் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. என்னோட பர்சனல் ஆராய்ச்சி பண்ணுறது, உன்னோட பர்சனல் ஆராய்ச்சி பண்ணுறது, அவரோட பர்சனல் ஆராய்ச்சி பண்ணுறது வேலை. அவங்கவுங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும். நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோங்கிறதோட முடிஞ்சு போச்சுமா. அதுக்கு மேலே நம்ம ரோல் என்னமா இருக்குது? இவனு யாருக்கு எழுதி கொடுத்துட்டு உட்காந்துல்ல. அதை பாரு, இந்த மாநாடாவது நல்லபடியாக முடிச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நாக்கம் அடித்து உள்ளே வச்சேன். கூட்ட நெரிசலில் சுராஜ்னு ஒரு இளைஞன் சாவு. கூட்ட நெரிசல் இல்லை சார், கூட்ட நெரிசல் சரியில்லாம தான். 41 பேர் செத்தாங்களே சீக்கு வந்து வேலுச்சாமிபுரத்தில், கரூரில். அப்படியா சார்? அந்த அளவுக்கு கூட்டம் இதில் இல்லை சார். அம்மா, இதில் வந்து கியூஆர் கோடெல்லாம் போட்டு உள்ளே ஏற்றுனாங்கம்மா. அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கியூஆர் கோடெல்லாம் போட்டு உள்ளே ஏற்றுனாங்க. ரைட்டு. ஒரு நிர்மல்குமார் தானே கேட்டது, 6 மணி நேரம் அவன் தளபதியை பார்க்க, தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, நிற்பீங்களா? அப்படி நிற்போம் அப்படின்னு. டேய் என்னடா பேசுகிறீங்க? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து. உங்களுக்கு தேவையான தண்ணி ப்ரொவைடிங் எல்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர் ஒன்று போட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 இடத்துல 10 டிஸ்பிளேம்மா, 10 இடத்துல 10 டிஸ்பிளே போட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உடனே ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லணும்ல. உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. அந்த கூட்டத்தில் லொக்கேஷன் அனுப்பலாம்லம்மா. உங்கள் லொக்கேஷனுக்கு ஒரு பெரிய பவுன்சர் டீம் உள்ளே போய் அவங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ இல்லை ஆபத்தானவங்களை தூக்குறதுக்கு செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லுமா. நீ முதிர்ந்த பேசு, மூத்த அரசியல்வாதியாக பேசு, பழுத்த அரசியல்வாதியாக பேசு. நீ சாவு. மறுபடியும் 41 பேர் எல்லாம் 20 லட்சம் வேணும்னு வந்திருப்பாங்க போல இருக்குமா. 20 lakhs 20 lakhs 20 lakhs எல்லாரும் கழுத்துலேயும் இந்த ப்ரைஸ் டாக் மாதிரி 20 lakhs 20 lakhs 20 lakhs. நான் அப்படி தான் பார்த்தேன். மறுபடியும் இந்த வெயில், மோசமான வெயில், ஊமை வெயிலாட்டி அட்டிக்குதுமா. ஆனால் இன்னொன்று, கரூர் துயர சம்பவமே பகல் நடந்துட்டு தான் என்ன இடகுடமாக இருக்குமோ வெயிலில். கண்டிப்பாக இன்னும் மரணம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட கணிப்பு சொல்கிறேன். ஈவினிங் டைம் வெயில் தணிஞ்சிட்டு மறுபடியும் அவங்க அதே தான் பண்ணுறாங்க. புது டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, புது பவுன்சர்ஸை இறக்கியிருக்காங்க. எல்லாமே காவல்துறையில் ரிட்டையர்ட் ஆனவங்களா எடுத்திருக்காங்க. காவல்துறையே போதும், நீ வேலை செஞ்சதுன்னு சொல்லி தானே வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஓய்வு எடுங்க, போய் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க, டயர்டாகிட்டீங்க, வீட்டுக்கு போங்க, பேரம்பேத்தியோட இருங்க. நான் அவங்கள எடுத்து வந்து சின்னமாக செய்கிறது. ஒன்று அணில் குஞ்சா தூக்கிட்டு வர்றது,
இல்லை ரிட்டையர் ஆன ஆஃபீஸராக கொண்டு வர்றது. அவங்க வீட்டில் ஏதாவது வேலை வெட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட லெசன் எதுவுமே கற்றுக்கலாமா? எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். என்னை வந்து தாவேகா தொண்டர்கள் என்னை மிகவும் கேவலமாக தரக்குறைவாக பேசினாலும் நான் கவலை இல்லை. அதுக்கு உட்காந்தெல்லாம் பயந்துட்டுலாம் இங்கே ஒன்றும் யாரும் பேசிட்டுலாம் இல்லை. நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க, மிக ஒழுங்கினமாக வந்து எழுதுறீங்க. நான் என்ன கேட்குறேன், குறைந்தபட்சம் ஒரு மேலே ஷெட்டு அமைச்சு வாட்டர் ப்ளோயரோட வைப்பாங்க. போயிருக்கலாம் மாநாடெல்லாம், ஸ்ப்ரே மாரி அடிச்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி மாரி. கொஞ்ச நேரம் மூஞ்சி கூட காமிச்சிக்கலாம் அந்த இடத்துல, அவ்வளோ ஸ்ப்ரே அடிக்கும். சாப்பாடு தனி ப்ரொவைடிங் இருக்கும். எல்லா நாற்காலிலையும் வாட்டர் பாட்டில் வித் ஸ்நாக்ஸ் பையோடு இருக்கும். அப்படி இப்படி நாற்காலியே இல்லை சார், கொடுக்க மாட்டாங்க. நீ ரோகிணி தேட்டர் நாற்காலியே ஒட்டச்சு அல்றீங்க விழுந்து. உங்கள் தலைவன் படத்தை பார்த்துட்டு வந்து தேட்டருக்காரவங்க பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்க. எத்தனை ஃபர்னிச்சராக போச்சு நீ அடுத்தது எங்கே போகிறோம்? ஃபர்னிச்சர் கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான் பாருங்க. அது ஒரு படத்தில் கான்ட்ராக்டராக வருவார், நேசமணி. ஃப்ரெண்ட்ஸ் நேசமணி, இவர் நடித்த படம் தான். நேசமணி கான்ட்ராக்டர் ஆனியே பிடுங்க வேண்டாம் பாருல, அந்த கதை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் வடிவேல் இருந்தார், காசு வாங்கிட்டு நடித்தார். இதில் விஜய் இருக்காருமா நேசமணி கான்ட்ராக்டரா. அதில் கூட இருக்க சார்லி இவங்கெல்லாம் இருக்காங்களா, சூர்யா நடிச்சிருப்பார். அவங்க தான் ஆனதோ வச்சுனா, அவங்க தான் புஷி ஆனந்து, இப்படி இருக்காங்க. ஏன்னா மதியழக மாவட்ட சரி மதியழகனோட மனைவி கருவில் ஸ்ப்ரே அடித்தாங்க, ஊசி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று ஒன்று சொல்லுது, வீட்டில் கைப்பிள்ளையை விட்டுட்டு எங்கள் அம்மாவெல்லாம் மீறி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுது. பச்சை உடம்புக்காரி, வெயிலில் வந்து நிற்கிறீ, உன் மேலே எனக்கு இறக்கமாக இருக்குது. அந்த வெயில் தாங்காது, பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பாஷை அது பச்சை உடம்பு. பிள்ளை பெற்றவங்கள சொல்லுவாங்க. அந்த பூண்டு மிளகெல்லாம் போட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க, உடம்பு தெம்பாக இருக்கட்டும். சுறா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க, தெம்பாக இருக்கட்டும். சுறாகரோட போட்டு வைப்பாங்க. அதோடு வந்து நிற்கிறியம்மா, எனக்கு அதான் வேதனையாக இருக்குன்னு சொல்கிறேன். சுராஜோட மரணத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவர் சொல்கிறாரு அவர் உடல்நல குறைவினால செத்துட்டாருன்னு. தவறா இல்லையா? ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அவரோட நண்பரை கூப்பிட்டு கேட்கக்குள்ள 20 வருஷமாக எனக்கு அவன் ஃப்ரெண்டு, அதெல்லாம் அவனுக்குலாம் எந்த சீக்கும் கிடையாது. வெயில் சன்ஷாக்கு அடிக்குமா, எல்லாரும் இறக்குறது தான். நான் போயிருந்தாலும் எனக்கு அதுதான் நடக்கும். இப்போ இந்த கட்சி மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுமே அவங்களோட மாநாடு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் டிஎம்கேல இருந்து இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடுன்னு எவ்வளவோ மாநாடு நடத்துனாங்க. ஒரு சேர் போட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சு, தண்ணி பாட்டில் முக்கியமாக வச்சு தனியாக நடத்தியிருக்காங்க. அதில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கலை. வளர்ந்த கட்சிக்கும் இப்போ வளர்ந்துட்டு இருக்க கட்சிக்கும் இதுதான் வித்தியாசமா சார்? நல்ல கேள்வி. இது டிஎம்கே இல்லை, எல்லா கட்சியுமே சொல்லுங்கள். ஏடிஎம்கே சொல்லுங்கள், பிஜேபி சொல்லுங்கள், எல்லா கட்சியுமே சொல்லுங்கள், தவறு இல்லை. ஏன்னா பிஜேபி மாநாடு போட்டால் பிரச்சனை இல்லை, ஏன்னா வெறும் சேர் தான் இருக்கும், ஆள் இருக்க போகிறதில்ல. மற்ற கட்சிகளை சொல்லுங்கள். வளர்ந்த கட்சிகள்னால் அப்படி இல்லை, அவங்கள்ட்ட வந்து ஒரு டிக்னிட்டி இருக்கும். இது நம்ம கட்சி, நம்ம கட்சி தலைவருக்கோ வந்திருக்கோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அவர் கெட்ட பேர் ஆகிடும்னு பம்மிடுவாங்க. சைலண்ட்டாக இல்லை, சைலண்ட்டாக இருந்துருவாங்க. அவங்கவுங்க உட்காந்துக்குவாங்கம்மா. உட்காந்துக்கிட்டால் தான் உள்ளூரில் போய் மேடை பேசணும். தலைவர் இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு அங்கே போய் பேசணும்ல. அப்படி கேட்டால் தானே பேச முடியும். தளபதி தளபதி தளபதினு கத்திகிட்டே இருந்தால் தளபதி தளபதிங்குது கடைசா. அப்போ என்ன ஆகுது? காதில் விழாது. நீங்கள் பேசுகிறத கேட்கணும். அங்கே வர்றது அவரை பார்க்க வர்றாங்கம்மா. விஜயை பார்க்க வந்து அண்ணா விஜய் அண்ணாவை பார்க்க வந்தேன், விஜய் அண்ணா பார்க்க வந்து சொல்கிறாங்களே ஒழிய, விஜய் போன மாநாட்டில் இந்த மாநாட்டில் இந்த கருத்தை சொல்லியிருக்கார், இந்த கருத்தில் டீச் பண்ணியிருக்கார், அதை நான் கேட்க வந்திருக்கேன், அந்த கருத்தெல்லாம் உள்ளே வாங்க வந்திருக்கேன்னா தானே கரெக்டு. பெருசாக உன்னை பார்க்க வர்றது தானேம்மா. அப்போ அந்த டிக்னிஃபைட் இருக்காது. இவங்களை அன்கண்ட்ரோல்டு பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கள சிவிலைசேஷன் பண்ணணும், அது ரொம்ப நாளாகும். இன்றைக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நடக்கவே நடக்காது. குறைந்தது 5 வருஷம். இந்த தேர்தல் இப்போ 2026 வருதா, அதில் இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கிறது பிறகு தாம்மா அந்த கூட்டத்தை அமுக்கவே முடியும். அப்போ தான் விஜயே கண் விழிப்பார். காலை விழித்தவுடன் கண் விழித்தேன் காணவில்லை, தாவே கிணறை காணவில்லைன்னு தற்கொலைப்பட மாதிரி ஆகிட்டாங்கம்மா எல்லாம். அங்கே போகிறது அதுக்கு சம்மந்தானம்மா. அதோட டிவியில் உட்காந்து அழகாக விஜய் மாநாட்டை நான் பார்க்கலன்னு சொல்கிறீங்களா? நான் முழுசாக உட்காந்து டிவியில் பார்த்தேன், எல்இடியில் பெருசாக உட்காந்து ரிமோட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது யூடியூப்பில் பாஸ் பண்ணி கொஞ்சம் ரிவைவ் பண்ணலாம் கேட்க முடிஞ்சுது. ஒன்றுமே சொல்லலையம்மா அவர், ஒரு கருத்து கூட சொல்லலைம்மா. அவர் இன்னமும் சினிமா டைலாக் பேசுகிறாருமா, உட்காந்து வளைச்சி 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 வளைச்சி. உறுதிமொழி சினிமா டைலாக்கா சார்? சினிமா தான் டைலாக். என்ன இப்போ உறுதிமொழி எடுக்கீங்க? ஆமா, என்னம்மா உறுதிமொழி எடுத்தாங்க? இன்னமும் அப்படியே தான் பேசுகிறாரு. இன்னும் அவங்கள்ட்ட நல்ல பேச்சாளர்களை உருவாக்கணும் இல்லைம்மா அந்த கட்சியில். இல்லை 10 பேச்சாளரை பர்ச்சேஸ் பண்ணணுமா? பேச்சாளர்களை பர்ச்சேஸ் பண்ணி பேச வைக்கணும், டீச் பண்ணணும், எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தெரியணும். எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து உங்களை பார்த்தா கூட்டம் வருதுமா, நம்ம இல்லைன்னு சொல்லலாமா, கூட்டம் வருது.
அவங்கள சகிலா வச்சு கட்சி ஆரம்பித்தாலும் கூட்டம் வரும். வருமா வராதா? வருமா, கூட்டம் வருமா, வராமல் எப்படி போவோம்? அந்த கூட்டத்தை ஓட்டர்ஸாக நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம்ல. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். விஜயகாந்த் சார் ஃபஸ்ட்டு ஜெயிச்சாரா? ஆமாம், எதிர்கட்சி தலைவர். ரெண்டாவது அது ஏடிஎம்கேட ஓட்டு, அது ஏடிஎம்கேட ஓட்டு, ரைட்டா? அப்புறம் மக்கள் நல கூட்டணியா? அப்புறம் அப்படியே போய் இன்னைக்கு வந்து அந்த பிரேமலதாக்கா அந்த கட்சியை என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு போகிறாங்க, ஒரே நேரத்தில் 2 பேர்ட்ட கூட்டணி, நாங்கள் கூட்டணிக்கு ரெடியே அப்படிங்கிறாங்க. யாருமே கூப்பிடலம்மா. இவன் கேட்குற சீட்டு டிமாண்டோ, இவன் கேட்குற அந்த செலவு தொகை டிமாண்டோ யாரும் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்கிறேன். இதே நிலை விஜய்க்கு தான் வரும். விஜய் தொடர்ச்சியாக தனிச்சே நின்றுட்டு வர்றாருன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டாண்டு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணால் பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு இங்கே திமுக அண்ணா திமுகலாம் நீங்கள் கிட்டக்கே இருக்க முடியாது, கிட்டக்கே இருக்க முடியாது. எனக்கு என்னமோ இந்த தேர்தல் திமுக தான் ஜெயிக்குங்கிறது உறுதியாகவே சொல்ல முடியும். அது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி புரியுது, ஜெயிக்குது. அதில் உண்மையாக சொல்கிறேன். நீங்களும் போயிட போகிறதில்ல, என்னோடய காணொலியும் அழிஞ்சு போயிட போகிறதில்ல. அரசியல் பார்த்தா ஆழமாக பார்த்தா திமுக ஜெயிக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு 5 வருஷம் பண்ணாமல் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியாது. இப்போ ஒரு தேர்தல் நில்லுங்க, எவ்வளோ வாக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு 7% 10% வரலாம். இதற்கு முன்னாடியே அதுக்கான பேஸ் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார், விஜய் நற்பணி மன்றம் மூலியமா. இல்லைம்மா, அதெல்லாம் ஓட்டாக மாற்றவே முடியலம்மா. விஜயகாந்த் நற்பணி மன்றத்தை விடவாமா இவர்? நற்பணி மன்றங்கிறது சும்மாம்மா ஊரில் வச்சு பண்ணுறதுமா. அதெல்லாம் வந்து ஓட்டாக வருது. சரி, இப்படி வச்சுக்கோ, நீங்கள் திமுக ஓட்டு போட்டுறீங்க. அவர் அந்த அண்ணா திமுக, அவர் அண்ணா திமுக ஓட்டு போட்டுறாரு. ஓகேவா? நான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த கட்சியில் இருக்காங்களோ அதில் நான் ஓட்டு போட்டேன். இப்போ விஜய்க்கு யாருமா ஓட்டு போடுவா? இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது சார். நல்லா கேட்பேன். அப்புறம் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா? அவர் தனிச்சு தான் நிற்கிறாரு. 36 லட்சம் வாக்கு வாங்கி 8.5% வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காருல்ல. அவருக்கு யார் ஓட்டு போடுவா? இதெல்லாம் போட்டது போக ஃப்ளோட்டு தானே உங்களுக்கு. அதை புரிஞ்சுக்கங்கம்மா. ஓவர் ஃப்ளோட்டு தான் உங்களுக்கு. இந்த பார்க்க வந்தவங்களாம் ஓட்டர்ஸ்ன்னு நினச்சி பேசுகிறது ரொம்ப தப்பானது. அது ஆகாது. அதுமாரி இந்த ஸ்டாம்ப் பேட் இப்போ நேற்று நடந்ததில் ஒருத்தர் இறந்துருக்காரு. வந்தார், வெயிலில் இறந்துட்டாருங்க. அவர் உடனடியாக தளபதி அங்கேருந்து 10 லட்சத்தை கையில் எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு, இல்லை கொண்டு போய் நீட்டினாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் அரசியல். அப்படியே அடிக்கிறீங்க பாருங்க அந்த பெல்ட்டி. அவர் உடம்பு சரியில்லைங்க, செத்துப்பிட்டாருங்க, நீங்கள் வேற என்ன? அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவுமே இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். யார் சொல்கிறது நீங்கள் கேட்குறதும் கிடையாது. அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் தானே வச்சுருக்காரு, அதை எடுத்துகிட்டு வர்றாரு எங்கேயாவது? ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாரு? வரியெல்லாம் கட்டாமல் வாங்கினார்லம்மா. நீ நெகத்தால் புறாண்டி விட்டுட்டு அந்த காரை பிடிச்சி செய்வீங்க தானே. அதனால் பயந்துக்கிட்டு எடுத்து வர்றதில்ல. சின்ன காராக சுட்டு மாருதி சென்னு இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கார். அதனால் யார் வேணுமோ அந்த ஜனநாயக நாட்டில், டெமோக்ரஸின் கண்ட்ரியில் கட்சி கட்டலாம், எலெக்ஷனில் நிற்கலாம், எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. பர்சனல் அட்டாக் நயினார் நாகேந்திரன் பண்ணது தவறு தான், அதான் நெசமும் கூட. பர்சனல் அட்டாக்கு பதிலும் சொல்ல தேவையில்லை. அதை கடந்து போகிறதே நல்ல விஷயமா இருக்கட்டும். மீண்டும் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் யாரையும் போட்டு கொண்டாடாமல் தமிழக வெற்றி கழகம், அப்புறம் தற்கொலை வெற்றி கழகம்னாங்க. இப்போ இன்னும் தற்கொலை வெற்றி கழகமாக தான் தெரியுது எனக்கு. அங்கே போகிறவெல்லாம் சாக தயாராக தான் ஆகிட்டான். அந்த லெவலுக்கு போகிறாங்க. முன்னை விட அவங்க ரசிகர்கள்ட்ட வேகம் குறைந்திருக்குது, கவனித்தீர்களா இல்லையா? கரூர் ஸ்டாம்ப் எடுப்பது வேகம் குறைஞ்சிருக்கு, ஸ்லோப் ஆகிட்டாங்க. பாதி பேர் வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. இருறா வீட்டில் எங்கடா போகிற, மேனாடு அறிவிச்சோன்னே பயலை பிடிச்சிடுறாங்க, வீட்டில் காதை திருவிடுறாங்க, தொலைச்சிட மாட்டோம். கஞ்சியை குடித்தோமா அங்கே இருந்தோமான்னு இருக்கணும். எங்கள் அந்த பொண்ணு சொல்லுது, நான் எங்கள் வீட்டுக்கு சொல்லாமலாம் உடையாது இருக்கிறேங்குது. ஏய் என்னடா அது, படம் பார்க்க தானே ஒரு காலத்தில் சொல்லாமலாம் கட்டடிச்சிட்டு போனோம், மாநாட்டுக்கெல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் கட்டடிச்சிட்டு ஓடியாடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் முதிர்ச்சியான அரசியலை நோக்கி நகருகிறாரா என்று. நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.